அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி முகாம் என்ற பெயரில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் என்சிசி முகாம் என்ற பெயரில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு 15 நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் தனியார் பள்ளி பயிற்சி முகாமில் பள்ளி மாணவர்கள் சிலர் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தில் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு 15 நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என்றும் காவல்துறை தலைவரின் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்திடவும் சமூக நலத்துறை செயலாளர் தலைமையில் பல்நோக்கு குழு அமைத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் என்சிசி திட்டத்திற்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கான முகாம் பள்ளி நிர்வாகத்தால் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் போலியான பயிற்றுநர்கள் கலந்து கொண்டு அங்கு பயிலும் பள்ளி மாணவர்கள் சிலரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினார். இந்த சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பள்ளிகள் கல்லூரிகளிலும் பாலியல் அத்துமீறல்கள் நடந்துள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த விவரங்கள் குறித்து முழுமையான விசாரணையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கும் வகையில் பவானேஸ்வரி காவல்துறை தலைவர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் இந்த சம்பவம் ஏற்பட காரணமாக இருந்த சூழ்நிலைகள் குறித்து ஆராய்ந்து இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் தடுப்பது குறித்தும் உரிய பரிந்துரைகளை அளித்திட சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழு அமைத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். 15 நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்குகளின் விசாரணையை விரைந்து முடித்து 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.